இந்த உளுந்த லட்டுவுக்கு பனவெல்லம் தேர்ந்தெடுக்கும்போது இப்படி கொஞ்சம் ஷைனிங் இல்லாததாக எடுத்துக்கலாம். பருப்பு உளுந்தம்பருப்பு 1 கிலோ வரையிலும் மிஷினில் அரைச்சி தருவாங்க, கம்மியான குவான்டிட்டி. இதை கழுவெல்லாம் வேண்டாம், நல்லா துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு வர மாவாக நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த பனவெல்லத்தை இது போல் இந்த கருப்பட்டியை உடச்சி நைஸாக வச்சுக்கிறோம். தேவைக்கு மட்டும் உடச்சிக்கலாம். இந்த உளுந்த மாவை அரைச்சிட்டு வந்ததை நான் நிறைய செய்துட்டு 6வது மாதம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அரைச்சி. அதனால் கம்மியாக உளுந்த மாவுன்னு போட்டு ஒரு பேக்கெட்டில் வச்சுருக்கேன். 6 மாதம் வரையில் நீங்கள் வச்சுக்கலாம். உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி இதெல்லாம் செய்துக்கலாம். நான் 1 கப்பு, அதாவது 100ஆல் 1 பங்கு உளுந்த மாவு எடுத்துக்கிறேன். அரை பங்கு தேங்காய் துருவல், 3/4 பங்கு பனை வெல்லம்னு சொல்கிற கருப்பட்டி. இதுக்கு நீங்கள் தென்னங்கருப்பட்டி கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். 3/4 பங்கு, 1/4 பங்கு நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் சட்டியில் விட்டுக்கிறோம். 30% அனலில் தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிகப்பாகணும்னு இல்லை, ஓரளவுக்கு அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அந்த சட்டியில் மாவை போட்டு 1 நிமிஷம் தனியாக வதக்கிட்டு அப்புறம் 3/4 பங்கு வெல்லத்தை போட்டு ரெண்டையுமா ஒன்று கலந்து 20% அனலில் 2 நிமிஷம் வதக்குறோம். இது இப்போ லைட்டாக அந்த சட்டி சூடாகிக்கிட்டே இருக்குது, நல்ல வாசம் வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். 1/4 பங்கு நல்லெண்ணெயை விட்டுக்கிறோம். தேங்காய், வறுத்த தேங்காயை போட்டுக்கிறோம். எல்லாமே ஒன்று கலக்கிறோம். அந்த ஜூட்டு, சட்டி ஜூட்டுலையே நீங்கள் இண்டோலியமே எடுத்துக்கங்க, அதான் நல்லா சூடு தாங்கும். இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடுறோம். ஏன்னா எல்லா சட்டியில் இருக்க எல்லா ஜூட்டையும் அந்த மாவு வாங்கிருச்சு. இந்த மாவு முழுக்க முழுக்க வறுபடலை, ஆஃப் குக்கிங்கில் தான் இருக்கும் இந்த உளுந்த லட்டு. இப்போ நல்லா வெதுன்னு இருக்குது, கைகளில் பிடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் வாயில் போட்டு பாருங்கள். எண்ணெய் பத்தலைன்னா பச்சை எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். வெல்லம் வேணுனாலும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கலந்துக்கலாம். நல்ல மாய்ச்சரோடு இருக்கும். பிச்சு பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் நெல்லிக்காய் அளவே நீங்கள் போட்டுக்கங்க, அதான் செரிமானத்துக்கு உகந்ததாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1 லட்டு வீதம் குடும்பத்தினர் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த பனவெல்லாம் அறப்படாமல் இருக்குது. உளுந்த லட்டு எங்களவங்களில் ரொம்ப ஒரு பிரசித்தம். இது இந்த மெத்தடு தோல் உளுந்தில் நாங்கள் பண்ணுறதில்ல. ஏன்னா அது செரிமானத்துக்கு கொஞ்சம் அந்த ஃபுல் ஃபைபரும் நம்மளுக்கு செரிமானத்துக்கு ஒரு தடையாக இருக்கும். அதனால் இட்லி மிளகாய் பொடி இதெல்லாம் நாங்கள் தோல் உளுந்தில் செய்வோம். ஆனால் இந்த உளுந்த லட்டும் உளுந்தங்களியும் வெள்ளை உளுந்தம்பருப்பில் தான் செய்வோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான விதத்தில் நாம் செய்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய இந்த உளுந்த லட்டு நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். அட்டகாசமான சுவையோட கூட உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, எந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக உணவு எடுத்துக்கிறீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டா இல்லை லஞ்சா டின்னராங்கிறத நீங்கள், ஏன்னா உங்களுக்கு உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நிறையா சாப்பிட்றீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு அரை மணி, நீங்கள் சாப்பிட்றதுக்கும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அதனால தான் நம்ம நெல்லிக்காய் சைஸ் தான் அந்த லட்டுகளை பிடிச்சிருக்கோம். ஏன்னா அது அவ்வளவு செரிமானத்துக்கு டைம் எடுத்துக்கும். அப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதில் ஒரு லட்டு சாப்பிட்ருங்க. பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் ஒரு 5 பூரி சாப்பிட்றீங்கன்னா 2 தான் சாப்பிடுவீங்க. 6 தோசை சாப்பிட்றீங்கன்னா 2 தோசை தான் சாப்பிடுவீங்க. சப்பாத்தி 5 சாப்பிட்டீங்கன்னா 2 தான் சாப்பிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நாம் வலுக்கட்டாயமாக இந்த ஃபாஸ்டிங்கில் இல்லாமல் அதே உங்களோட மனசையே அப்படி பக்குவப்படுத்தும். இந்த லட்டு நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா 5லேருந்து 6 நாள் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன அளவுலேயே போட்டு செய்துக்குங்க, அப்பப்போ செய்துக்கலாம். வீடியோ காமிக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. நீங்கள் செஞ்சிங்கன்னா 10லேருந்து 12 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பனவெல்லம் வாங்கும் பொழுது மினுமினுன்னு இருக்கக்கூடாது. அது ஒரு மண் மாதிரி, அப்படி ஒரு ஷைனிங் இல்லாமல் வாங்கிக்கிட்டிங்கன்னா, இப்போ ரோட்டில் விற்கிறவங்க கூட விளைச்சல் இருக்க இடத்துல இருந்து அதை நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம பயந்துக்கிறோம், இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு. ஷைனிங் இல்லாமல் இருந்ததுன்னாவே நல்ல வெல்லம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். வெல்லத்தை நிறைய பல்காக உடச்சி வைக்கக்கூடாது, அது நீர் விடும். அதனால தேவைக்கு மட்டும்
உடச்சி வச்சுக்கோங்க. மற்றதை அப்படியே உள்ள பேப்பரில் சுற்றி ஃப்ரிட்ஜ் உள்ள நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 மாதம் வரையிலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.